Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து Redmi தரப்புல இருந்து அருமையான பட்ஜெட் செக்மெண்ட்ல 5G மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. அதாவது ஜூலை 9ஆம் தேதி 12 மணிக்கு இன்னைக்கு 12 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட பிரைஸ், அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து செமையா இருக்கு அத பத்தி டீப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அங்கேயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Redmi தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல அதுவும் 15000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு செமையான 5G போனை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த போனோட நேம் பாத்தீங்கன்னா வந்து Redmi 13 5G. இந்த மொபைல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதோட டிசைன் தான். பேக் சைடுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மொபைல்ல கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மாதிரி கொடுக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரீமியமான லுக்கை வந்து இதுல என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. இப்போ இதோட ஃபுல் டீடைல்ஸை பார்ப்போம். இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து Redmi 12 5G ன்னு வந்து போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்கிரேடட் வெர்ஷனா தான் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த Redmi 13 5G வந்து லான்ச் பண்றாங்க. ரியர் பேனல் பாத்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டல் கிளாஸ் பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட டிஸ்ப்ளே இன்ச்னு பார்த்தோம்னா வந்து 6.67 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச் டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல லுக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனும் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா வந்து Qualcomm Snapdragon 4 கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், சேம் இதே ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா வந்து Redmi 12 5G லயும் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த Redmi 13 5G பாத்தீங்கன்னா வந்து Xiaomiயோட லேட்டஸ்ட் ஹைப்பர் OSல தான் பாத்தீங்கன்னா வந்து ரன் ஆக போகுது. இதோட பேட்டரி mAh பார்த்தோம்னா வந்து 5030 mAh வந்து பேட்டரி தராங்க. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்க எங்கேயாச்சும் மொபைலை வந்து வெளியெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்களா இல்ல என்னன்னு இது லான்ச்ல தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இன்னைக்கு 12 மணிக்கு லான்ச் பண்றாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட ஃபர்தரான அப்டேட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன், அங்கேயும் போய் நீங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதோட செமையான ஃபீச்சர்ஸ்னு எனக்கு தோணுனதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இதோட கேமரா தான். பேக் சைடுல பாத்தீங்கன்னா வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமராவோட மெகா பிக்சல் என்னன்னா 108 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வந்து 2 மெகா பிக்சல் இன்னொரு கேமராவும் கொடுத்திருக்காங்க. சோ டுவல் கேமரா செட்டப்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரிங் லைட் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபிளாஷுமே பாத்தீங்கன்னா வந்து செமையா இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஓவராலா இதுதான் பாத்தீங்கன்னா வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் இதோட மெயினான விஷயம், இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு தானே 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த Redmi 12 5G அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணோம்னா Redmi 13 5G பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் செக்மெண்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு. சோ 13999 ரூபாயில இருந்து 15000 ரூபாய்க்குள்ள இதை வந்து பிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு 12 மணிக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாக்டா இதோட பிரைஸ் எவ்வளோன்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அப்டேட் பண்றேன், மறந்துடாம வந்து நம்மள இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலையும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ போறதுக்கு எனக்கும் வந்து மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.